ரொம்ப வருஷம் முன்னாடி எனக்கு நடந்தது இல்லை. எனக்கு ரேடியோ வந்து சொல்லி கொடுத்தது வந்து மிர்ச்சி செந்தில் அப்படின்னு ஒருத்தர், சரவணன் மீனாட்சி சீரியல்லாம் அவர் வந்து என்னோட ஹெட். அவர் கூட வேலை பண்ணது மிர்ச்சி சிவா. இன்னொரு கொலீக் வந்து தர்புகா சிவா, அந்த முதலும் நீ முடிவும் நீ டைரக்டர். ஸோ இதை என்கிட்ட செந்தில் சொல்லியிருக்காரு. என்னன்னா ஒரு வாட்டி இந்த தர்புகா சிவாவும் மிர்ச்சி சிவாவும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க அப்போ அந்த டைமில் ரேடியோவில். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மைக்கை ஆன் பண்ணாமையே மைக் ஆஃப் பண்ணாமையே அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அதில் வந்து லைட்டாக கெட்ட வார்த்தை வந்துச்சு. அப்போ வந்து சூர்யா சார் தான் வந்து செந்தில் கால் பண்ணி, செந்தில் அந்த சிவாவை மைக் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேச சொல்லுங்க அப்படின்னு. அப்போ வெளில போயிருக்கு. ஸோ நான் கெட்ட வார்த்தைலாம் பேசினது கிடையாது. சென்னையில் பிக் எஃப்எம்ல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்டு இருக்கிறது 98.3 ரேடியோ மிர்ச்சி, இது சமாட்டு மச்சி. வேலைக்கு சேர்ந்து ஏன்னா 5 வருஷம் நான் ரேடியோ மிர்ச்சின்ட்டு திடீர்னு வேலை பிக் எஃப்எம் வந்தோன்னே அப்படின்னு சொன்னா, இப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டிருக்க 98.3 FM ரேடியோ மிர்ச்சி சமாட்டு மச்சி நான் சொன்னா என் வாழையே பொக்குன்னு குத்துக்கணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இது பிக் எஃப்எம் அப்படி சொல்லி அழுதுட்டேன். இதுல என்ன கடுமைனா, என் ஆஃபீஸ்ல எவனுமே கேட்கல அதை. அதாவது எவனுக்குமே நான் அந்த மாதிரி சொன்னேன்னு தெரியாது. ஆனால் நானே ரொம்ப நல்லவன் மாதிரி கீழே போயிட்டு, மேடம் நான் இது மாதிரி சொல்லிட்டேன் மேடம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இருங்க உங்களுக்கு மெயில் அனுப்புறேன்ட்டு மெயில் அனுப்பிச்சிட்டேன். அதுக்குலாம் உங்களுக்கு தெரியாது. பட் கெட்ட வார்த்தை பேசினது இல்லை. அண்ட் இப்போ நான் பேசுறதே இல்லை ரொம்ப வருஷமா. அது இப்போ இந்த பசங்க கிட்ட சொன்னா பூமர்னு வானுங்க. ஆனா ஐ ஃபீல் ரியலி குட். ஏன்னா நிறைய இப்போ அவங்களும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதே 10 வருஷம் கழிச்சு கேட்டுக்கிட்டேன். இப்போ எதுக்கு இந்த கருத்து கேட்டுக்கிட்டு விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. சோ உங்க வைஃப் வந்து 6th படிக்கும் போதே லவ் பண்ண. அந்த லவ் இல்லங்க, உங்க வைஃப். அதான் நான் ரொம்ப சீக்கிரம் லவ் பண்ண ஆரம்பிச்சு. நான் 8வது படிக்கும் போதே ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வேண்டாம் இப்போ, எதுக்கு அந்த பொண்ணு? ஆமா கரெக்ட் தான், நான் வீட்டுக்கும் போனோம். வைஃப் வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்போது ஒரு ஃப்ளோல அவங்க முன்னாடி ஏதாவது கெட்ட வார்த்தை பேசி தொக்கா மாட்டிருக்கீங்களா? இல்ல, நான் என் வைஃப் கூட என்ன வேற ஆளாவா இருக்க முடியும்? நாங்க ஒரே கிளாஸ் படிச்சோம். நான் அப்படிதான் கிளாஸ்லயே அப்படிதான் எல்லாரும் ஏய் அவள் தான் அப்படியே அசிங்கமா பேசும்போது அவங்க என்ன இருப்பாங்க. எது ஃப்ரீக்வெண்டா டக்குன்னு வரும்? அதான் சொன்னேனே, சென்னையில இருந்து அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் வச்சு பேசுவோம் நாங்க. இந்த மாதிரி நேரத்துல வீரனுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாத்துக்கலாம். அந்த அதுதான் நம்மளோட அதுதான் எல்லாத்துக்கும். ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க. இத்தனைக்கு நான் 6வது படிக்கும்போது தீபக்னு ஒரு பையன் எங்கள் ஃப்ளாட்டில் இருந்தான். என்னை கெட்ட வார்த்தையில் திட்டா, நான் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன போய் கெட்ட வார்த்தை திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 8வதுல நானே தீபக் அப்படி தான் கூடுவோம், வச்சுக்குவா அப்படின்னா. ஸோ 8th 9thலேருந்து ஆரம்பிச்சது. அப்படியே பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்போ பேசுறது இல்லைன்றது எனக்கு சாதாரண விஷயம் தாங்க. இப்போ நீங்கள் வட சென்னையில் பேசுகிறாங்க இல்லை இந்த வெற்றிமாறன் படத்தெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அப்போலாம் நான் மீம் பார்ப்பேன். அப்படி தான் நாங்கள் பேசுவோம். ஆமாண்ணா, இங்கே பின்னாடி சாலிகிராமம்ல இருந்திருக்கேன். டிபி சத்திரம்னு சொல்லிட்டு இதில் இருக்குது கீழ்பாக்கில். அங்கே தான் என் வீடு இருந்தது. டிபி சத்திரம்ல வீடு இருந்து பச்சை பாசுக்கு ஆப்போசிட்டு. நாங்கள் அப்படி தான் பேசுவோம். அப்படி தான் கிரிக்கெட் விளையாட கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனால் தெரியும் அங்கே எப்படி பேசுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுவோம்.